கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே, நம்முடைய மனதிலே நிறைய விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. நம்முடைய மனதிலே பலவிதமான விருப்பங்களோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா, எனக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா, எனக்கு ஒரு நல்ல அரசாங்க வேலை கிடைக்காதா, ஒரு நல்ல சொந்த வீடு எனக்கு கிடைக்காதா, ஒரு சொந்த நிலம் என்னால் வாங்க முடியாதா, பிள்ளைகளை நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க முடியாதா, நல்ல கல்லூரியில் என் பிள்ளைகளுக்கு இடம் கிடைக்க வேண்டுமே என்று சொல்லி எத்தனையோ ஏக்கங்களோடு கூட, எத்தனையோ மனதின் விருப்பங்களோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் பிள்ளையை நான் நல்ல ஒரு மருத்துவராக படிக்க வைக்க வேண்டும், என் பிள்ளையை நல்ல ஒரு IAS அதிகாரியாக நான் படிக்க வைக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் இப்படியாக காணப்பட வேண்டும், என்னுடைய தேவைகள் இப்படியாக சந்திக்கப்பட வேண்டும், எனக்கு ஒரு நல்ல வாகனம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி பலருக்கு பலவித ஏக்கங்கள் இருக்கிறது. ஏக்கங்கள் இல்லாமல் மனிதர்களே இருக்க முடியாது. மனிதர்களாக இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு ஏக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் அருமையானவர்களே. ஏனென்றால் நாம் மாம்சத்தில் வாழ்கிறபடியினாலே அந்த மாம்சத்திலே பலவிதமான ஏக்கங்களோடு கூட தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய மனதிலே காணப்படுகிற ஏக்கங்களை, நம்முடைய மனதிலே காணப்படுகிற விருப்பங்களை, நம்முடைய மன விருப்பங்களை தேவன் அறிய விரும்புகிறார். அவைகள் என்னவென்று அறிய விரும்புகிறார். எனவே தான் அவர் சந்தித்த மக்களை பார்த்து விதமாய் கேட்கிறார். மத்தேயு 15:28 இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லுகிறார். மகளே, நீ என்ன விரும்புகிறாயோ அது உன் வாழ்க்கையிலே நடக்கும். என் மகளே, நீ என்ன காரியத்தை விரும்பிக் கொண்டு என்னிடத்தில் வந்தாயோ அந்த விருப்பம் இப்போது உனக்கு நிறைவேறி இருக்கிறது என்பதாக தேவன் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் பல காரியங்களை விரும்பி கொண்டிருக்கலாம். ஜபத்தில் நிறைய காரியங்களை, உங்களுடைய விருப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தி தேவனுடைய சமூகத்தில் வேண்டுதல்களை வைத்திருக்கலாம். உங்களுடைய விருப்பங்கள் ஒரு நாள் நிறைவேறும். உங்கள் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மார்க்கு 10:36 வாசிக்கிறோம். அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். தேவன் அவருடைய விருப்பத்தை கேட்கிறாரு. என் மகளே, நான் உனக்கு என்ன செய்யணும்பா, உன் விருப்பத்தை சொல்லு. நான் என்னுடைய இஷ்டத்தின்படி நான் செய்யாதபடி, நான் என்னுடைய இஷ்டத்தின் பிரகாரம் உனக்கு கொடுக்காதபடி நீ என்னப்பா விரும்புகிற? நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன்பா, நான் உனக்கு செய்ய விரும்புகிறேன்பா. உனக்கு நான் என்னப்பா செய்யணும், நான் உனக்கு என்னப்பா கொடுக்கணும், நான் உனக்கு என்னத்தப்பா நான் உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி உங்களுடைய விருப்பத்தை தேவன் கேட்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய இருதயத்தில் பலவிதமான விருப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். சபைக்கென்று ஒரு சொந்த இடத்தை வாங்கி அதை சுற்றிலும் ஃபென்சிங் அமைக்க வேண்டும் என்று இருதயத்தில் பல நாளாக விருப்பம். ஒரு ஃபென்சிங் அடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஃபென்சிங் அடித்து முன்பாக தண்ணீர் நிற்கிறது, அந்த தண்ணீர் நிற்காதபடி அதையெல்லாம் மண்களை கொட்டி சரி செய்ய வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் எனக்கு ஒரு 50,000 ரூபாய் எனக்கு தேவைப்படுகிறது. அவ்வளோ பெரிய பணத்துக்கு நான் எங்கே போவேன்? அவ்வளோ பெரிய பணத்துக்கு நான் எங்கே செல்ல முடியும்? சபையில் வரக்கூடிய ஒரு சிறிய ஒரு குறைவான அந்த காணிக்கையை வைத்துக்கொண்டு இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியாதே. ஆனால் மனசில் ஒரு ஆசை, மனசில் ஒரு விருப்பம், எப்படியாக ஒரு ஃபென்சிங் அமைக்கணும். ஆண்டவரே, ஒரு வேலி அடைச்சாதான், அந்த வேலி அடைச்சாதான் ஒரு செடி ஏதாவது வைக்க முடியும், ஆடு மாடுகள் வந்து வராது, எந்த ஒரு தீங்கும் வராது, ஒரு வேலி அடைக்கணும். ஆண்டவரே, இருதயத்தில் விருப்பங்க. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பலவிதமான விருப்பங்க. உங்கள் விருப்பத்தை நீங்கள் மற்றவங்ககிட்ட கூட சொல்ல முடியாது. இருதயம் பல காரியத்தை விரும்புகிறது, இருதயம் பல காரியத்தை யோசிக்கிறது. ஆனால் உங்களுடைய சிந்தையில் நீங்கள் யோசிக்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஆமென் விரும்புகிறதை தேவன் அறிந்திருக்கிறார். ஒரே ஒரு மனிதனை கர்த்தர் எழும்ப பண்ணி முன்பதாக மண்களை கொட்டுவதற்கும் எல்லா சுற்றிலும் ஃபென்சிங் அடிப்பதற்கும் கர்த்தர் ஒரே ஒரு மனிதன் உள்ளத்தில் பேசி அந்த தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். அந்த ஃபென்சிங் அடித்த பிறகு என் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிந்தது. ஆண்டவரே, ஒரே ஒரு கம்பியை வாங்குவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, கம்பியை வாங்குவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. இவ்வளோ ஆச்சரியமான காரியத்தை செஞ்சுங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை நான் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன்னா என்னுடைய அனுபவத்திலேருந்து என் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் அனுதினமும் என் வாழ்க்கையில் நடக்குதோ அதை தாங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
வேறு எந்த ஒரு பெரிய பிரசங்கத்தை நான் பண்ணலை, ஒரு பெரிய படிப்பு நான் படிச்சுட்டு வரல. உங்களுக்கு முன்பாக ஒரு படிப்பறிவு இல்லாதவனாக தான் நான் நிற்கிறேன். ஆனால் கர்த்தரோடு கூட நிற்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் நான் நிற்கிறேன். உங்களுடைய மன விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் என் ஆண்டவர் அவைகளை நிறைவேற பண்ண வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதருங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசித்திருக்கிறோம். 38 வருஷமாய் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகுகாலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சுகமாக வேண்டுமென்று சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். 38 வருஷமா அவனை ஒரு நாதி தேடி வரலைங்க. எந்த ஒரு நாதியும் அவனை தேடி வரல. யாரும் அவனை தேடி வரவில்லை. ஒரு அனாதையாக, ஒரு திக்கற்றவனாக, எல்லோராலும் கைவிடப்பட்டவனாக 38 வருஷமாய் படுத்து கிடக்கிற அவனை இயேசு பார்த்து, எப்பா நீ சுகமாக வேண்டுமாப்பா, உனக்கு நான் சுகத்தை கொடுக்க விரும்புகிறேன்ப்பா, நீ சுகமாகி நீ நடக்க வேண்டும், நீ சுகமாகி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நடக்க வேண்டும், நான் உனக்கு சுகம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன், நீ விரும்புகிறாயா, அல்லது இப்படியே நான் படுத்து படுக்கையாகவே இருந்து நான் செத்து போகிறேன்னு நினைக்கிறியான்னு சொல்லி அவனை ஆண்டவர் கேட்டார். அப்போ தான் அவனுடைய சோக கதையெல்லாம் சொல்கிறான். ஆண்டவரே நான் சுகமாகணுன்னு தான் விரும்புகிறேன், அதனால தான் இங்கே கிடக்கிறேன், ஆனால் என்னை கொண்டு போய் அந்த குளத்தில் போகிறதுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. தேவ பிள்ளைகளே, உங்கள் விருப்பத்தை நீங்கள் மற்றவங்ககிட்ட கூட சொல்ல முடியாதபடி உங்களுடைய விருப்பத்தெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லியிருக்கலாம். அல்லது நீங்கள் சொல்லாமையே உங்கள் மனசில் அதெல்லாம் விட்டு நினைத்து கொண்டிருக்கலாம். உங்கள் மனசு விரும்புகிறத கர்த்தர் அறிந்திருக்கிறாருங்க. உங்கள் இருதயம் விரும்புகிறத தேவன் அறிந்திருக்கிறாருங்க. ஏன்னா நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிகிற தேவன் அவர். உங்கள் வாயிலிருந்து சொல் பிரவாதத்திற்கு முன்பாகவே அவைகள் என்னவென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, 38 வருஷமாய் பெரும்பாலூரில் 38 வருஷமாய் வியாதியாய் கடந்த அந்த மனுஷனை கர்த்தர் சுகமாக்கினார். அவனுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். எத்தனை ஆண்டு காலங்கள் நீங்கள் யோசித்து, எத்தனை ஆண்டு காலங்கள் உங்கள் மனசு விரும்பி கொண்டிருக்கிறதோ, ஒரு நாள் வரும், உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுகிற ஒரு நாள் கட்டாயம் வரும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். நிச்சயமாய் தேவன் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. உங்கள் மனசு விரும்புகிறத கர்த்தர் கொடுப்பாருங்க. உங்களுடைய விருப்பங்களை தேவன் நிறைவேற பண்ணுவாருங்க. உங்களுடைய ஏக்கங்களை கர்த்தர் நிறைவேற பண்ணுவாருங்க. ஐயோ, உங்கள் இருதயம் அடித்து கொண்டிருக்கிறது, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லையா ஆண்டவரே, இதெல்லாம் என் வாழ்க்கையில் கிடைக்கவே இல்லையா ஆண்டவரே, எப்போது இவைகள் எனக்கு கிடைக்கும், எப்போது இவைகளை நான் பெற்றுக்கொள்வேன் என்று தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவைகளை தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அதே சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே, உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்கள் ஜெபம் பண்ணீங்கல்ல, ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணீங்கல்ல, ஆண்டவர் சமூகத்தில் உபவாசம் போட்டு கதறி கொண்டிருக்கீங்களே, ஆண்டவர் சமூகத்தில் பிரயாசப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களே, அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறீங்களே, இரவெல்லாம் ஜெபிக்கிறீங்களே, உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்காமல் போவாரோ? உங்கள் ஜெபத்தை தேவன் தள்ளி விடுவாரோ? உங்கள் ஜெபத்துக்கு செவி சாய்க்காமல் போவாரோ? இதோ நான் ஆராதிக்கிறேன், நாங்கள் ஆராதிக்கிறேன் தேவன், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர், நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே நிறைவேற பண்ண வல்லவராக இருக்கிறார். எத்தனை ஆண்டு காலங்கள் வேணாலும் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். என்னை வழிநடத்தின ஒரு ஊழியர் விதமாய் என்னை சொன்னார், நான் சாகலாம், நான் மரித்து மண்ணுக்கு மண்ணாக அடக்கம் பண்ணப்படலாம், ஆனால் நான் என் தேவ சமூகத்தில் ஏறெடுத்திருக்கிற ஜபம் ஒரு நாளும் சாகாது என்பதாக சொன்னார். நான் மரித்து மண்ணுக்கு மண்ணாய் போய்விட்டாலும் நான் தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுத்திருக்கிற ஜபங்கள், என்னுடைய விண்ணப்பங்கள், அது ஒரு நாளும் சாகாது. அது தேவனுடைய சன்னிதானத்தில் எட்டிருக்கிறது. அந்த ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஜபங்களை கேட்கிறவராக அவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு பதில் செய்ய வல்லவர். ஆமேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அன்று சாலமோனுக்கு கர்த்தர் ராத்திரியிலே தரிசனமாகிறார். சாலமோனை பார்த்து கேட்கிறார், சாலமோனே, அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். கேட்கிறாரு, நீ என்னப்பா விரும்புகிற, உனக்கு என்னப்பா நான் செய்யணும், நீ விரும்புகிறதை கேளுப்பா, நான் உனக்கு தரம்பான்னு சொன்னார் சாலமோனுக்கு. ஞானமாய் சாலமோன் கேட்டார், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே, இந்த ஜனத்தை விசாரிப்பதற்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. சாலமோன் கேட்டார். இந்த உலகத்திலே சாலமோன் கண்ட ஞானத்தை போல ஒருவரும் அப்படிப்பட்ட ஞானவானியா இருக்கவே முடியாது. தேவன் அப்படிப்பட்ட ஞானத்தை சாலமோனுக்கு கொடுத்தார்.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார். உங்கள் மனது அடித்து கொண்டிருக்கிறது. உங்கள் மனதின் விருப்பங்களை பல நேரங்களில் நம்ம அழுகுறோங்க. பல நேரத்தில் மனசில் இருக்கிற அந்த விருப்பம்லாம் நடக்காத போது அழுகுறோங்க. தேம்பி தேம்பி அழுகுறோங்க. இதெல்லாம் எப்போ நடக்குமோ எனக்கு தெரியாது, இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா எனக்கு தெரியாது, நிச்சயமாக இதெல்லாம் எனக்கு நடக்குமா? ஆண்டவருக்கு தெரியும். எந்த நேரத்தில் உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். சரியான நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை முதலாவது ஆச்சரியப்பட செய்வார். என் தேவன் உங்களை முதலாவது ஆச்சரியப்பட செய்து உங்களை மகிமை கர்த்தர் உங்கள் மூலியமாக அவருடைய நாம மகிமைப்படும்படியா தேவன் செய்வார். சொந்து போகாதீங்க. ஒரு நாள் ஊழியத்தின் பாதையிலே ஆரம்ப நாட்களிலே நான் 17 வயதிலே தேவனுடைய ஊழியத்திற்காக கடந்து வந்தேன். ஆரம்ப நாட்களிலே 8 கிலோமீட்டர் நான் தூரம் சைக்கிளிலே போய்கொண்டு 8 கிலோமீட்டர் நான் திரும்பி வர வேண்டும். 16 கிலோமீட்டர் நான் சைக்கிளிலே ஒவ்வொரு நாளும் ஊழியத்துக்கு போய் வர வேண்டும். அப்படி போகும்போது சின்ன வயசு, 22 வயசு, ஆண்டு சமூகம், வேலை இல்லை, எந்த வேலைக்கும் போகல. கிராமத்தில் எவ்வளோ காணிக்கை கொடுத்துருவாங்க? மிஞ்சி போனால் 10 ரூபா கொடுப்பாங்க, இல்லை 50 ரூபா கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அப்படியே திருமணம் ஆகலை, அழுதுகிட்டே போன சைக்கிள் மெரிச்சுக்கிட்டு, ஆண்டவரே இந்த சட்டையை பாருங்கள் ஆண்டவரே, எவ்வளோ ஒரு பழசாக இருக்குது இந்த சட்டை, அதுவும் அந்த சட்டையை எலி கடிச்சிருக்கு, எலி கடிச்சதில் 4-5 தையல் போட்டு வச்சுருக்கிறேன் ஆண்டவரே, ஒரு சட்டை கூட எனக்கு இல்லை ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுக்க மாட்டிங்களா? நான் உங்கள் ஊழியத்தை தானே செய்கிறேன், நான் உங்கள் ஊழியக்காரன் தானே, எனக்கு ஒரு நல்ல ஒரு வெள்ளை சட்டையும் எனக்கு ஒரு நல்ல கருப்பு பேண்ட் எனக்கு கொடுக்க மாட்டிங்களா? மனசிலே பேசிக்கிட்டு அழுதுகிட்டே போகிறேங்க. ஊழியத்துக்கு போய் நான் திரும்பி வீட்டுக்கு வரேன். என்னை சந்திப்பதற்காக ஒரு ஊழியக்காரர் வீட்டிலே வந்து என்னை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். என்னை பார்த்தோன்னே அவர் சொன்னார், உனக்காக நான் ஒன்று வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன்ப்பா, இந்தப்பான்னு கொடுத்தாரு. பார்த்தீங்கன்னா 22வது வயதில் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். என் மனசு என்ன விரும்பினது, காலையில் தான் சொன்னேன், ஒரு வெள்ளை சட்டை ஒரு கருப்பு பேண்ட் எனக்கு கொடுக்க மாட்டிங்களா? அந்த பாஸ்டர் எனக்கு கொடுத்தாருங்க. ஒரு வெள்ளை சட்டை, ஒரு கருப்பு பேண்ட்டு, அதுவும் ரொம்ப காஸ்ட்லியான சட்டை, காஸ்ட்லியான பேண்ட்டு. என்னோடய ரூமில் கொண்டு போய் அழுத ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே காலையில் தான் சொன்னேன், எனக்கு ஒரு வெள்ளை சட்டையும் கருப்பு பேண்ட்டு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு. என் ஜபத்தை நீர் கேட்டீரே, என் உள்ளத்தை நீர் அறிந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்னைக்கு ஆண்டவரை விசுவாசித்தேன், இன்னைக்கு வரைக்கும் அந்த விசுவாசத்தை விடலை, விசுவாசத்தில் தான் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவார். ஏன் தம்மா நம்ம இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுறாரு? அவர் நமக்கு அப்பாவாக இருக்கிறாரு, நமக்கு தகப்பனாக இருக்கிறாரு. தகப்பனுக்கு தான் பிள்ளை என்ன ஆசைப்படுதுன்னு கேட்பாரு. அப்பா உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்பாரு. அப்பா தான் கேட்பாரு, உனக்கு என்னப்பா வேணும்? அப்பா கேட்பாரு, உனக்கு என்னப்பா வேணும்? அந்த அப்பா உங்களை பார்த்து கேட்குறாரு, உனக்கு என்ன மகளை வேணும், உனக்கு என்ன மகனை வேணும்? நான் தரம்பா, அப்பா நான் இருக்கிறேன்பா, நான் உனக்கு தரம்பான்னு சொல்கிறாரு. சோர்ந்து போயிட்டீங்களா? சோர்ந்து போவாதீங்க. அப்பா நம்ம கூட இருக்கிறாரு, அவர் நமக்கு எல்லாவற்றும் தருவார். ஆண்டவரே நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு கூடமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜபத்திற்கெல்லாம் நீர் பதில் தருகிறவரா இருக்கிறபடினாலே துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் நன்மையை மாத்திரம் தான் செய்வீர் ஆண்டவரே, தீமையை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய மாட்டீங்க ஆண்டவரே. நன்மையை மாத்திரம் தான் என் ஆண்டவர் எனக்கு செய்வான். இதோ உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் நன்மையை மாத்திரம் செய்ய போகிறீங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் காணப்படுகிற விருப்பங்கள், தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் காணப்படுகிற ஏக்கங்கள் எல்லாவற்றும் கர்த்தர் நிறைவேற பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அது எத்தனை ஆயிரங்கள் இருந்தாலும், எத்தனை லட்சங்கள் இருந்தாலும், எத்தனை கோடிகள் இருந்தாலும், ஆண்டவரே இயேசுவே, தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் விரும்புகிறதை தேவன் அவர்களுக்கு கிடைக்க முடியாது செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர்தாமே சொன்னீரே, அவர் உன் மனதின் விருப்பங்களை நிறைவேற பண்ணுவார் என்று சொல்லி, இதோ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் காணப்படுகிற விருப்பங்கள் பல நாட்களாக, பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விருப்பங்கள், அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்திலே நிறைவேறுவதாக, ஜபங்கள் கேட்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சேனைகளின் கர்த்தராகிய தேவன் ஒவ்வொருடைய மன விருப்பங்களையும் நிறைவேற்றி அவர்களை வாழ பண்ணுங்க ஆண்டவரே, சந்தோஷமாய் இருக்க பண்ணுங்க ஆண்டவரே, பலருக்கு சாட்சி கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. தேவனே உம்முடைய நாமத்தை
மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. தாவீதின் குமாரனுக்கு ஸ்தோத்திரம், தாவீதின் குமாரனுக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் அப்படியே எங்கள் சபைகள் எல்லாம் கேட்ட அற்புதத்தை செய்ய போவதற்காக நன்றி. ஒவ்வொருடைய மன விருப்பங்கள் நிறைவேற போவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.